வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது மேக்ஸ் வீடியோ. மேக்ஸில் நியூ சிலபஸில் 2 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் 15 மார்க்கும் ரீசனிங் 10 மார்க்கும் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்டிடியூட் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். அதில் ஏரியா வால்யூம் டாப்பிக்கை தவிர மற்ற எல்லா டாப்பிக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நேர்மாறல் எதிர்மாறல் அந்த மாதிரி ஒரு சில கூடுதல் இதுவுமே நான் எக்ஸ்ட்ராவாக நடத்தி போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த நேர்மாறல் எதிர்மாறலை யூஸ் பண்ணி நம்ம நிறைய எக்ஸாமில் ஷார்ட்டாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நீங்க பிளேலிஸ்ட்ல போய் நான் எந்த ஆர்டர்ல நடத்தியிருக்கேனோ அதே ஆர்டர்ல நீங்க மேக்ஸ் ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த செகண்ட் பார்ட் ரீசனிங்ல வர்ற சம்ஸ் தான் பார்க்க போறோம். இது தனியா ரீசனிங்க்குனே 10 மார்க்குன்னு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சம்டைம்ஸ் ரீசனிங்ல ரொம்ப சம் வராமவே போயிடும். இல்ல இதுல அதிகமா கொடுத்துட்டு ஆப்டிடியூட்ல கம்மியாயிரும். அதனால இந்த வாட்டி டிவைட் பண்ணியே கொடுத்துட்டாங்க. அப்ப நீங்க ரீசனிங் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். 10 மார்க் இதுல வர்றதுனால நல்லா பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல நம்பர் சீரிஸ் எடுத்திருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2 இதில் நான் போட்டிருக்கேன். பார்ட் 1ல பேசிக் மாடல், பார்ட் 2ல ரிமைனிங் கொஞ்சம் டஃப், மீடியம்லேருந்து டஃப் லெவல் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3. இந்த பார்ட் 3ல நம்பர் சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டயக்ராம் மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு டயக்ராம் பேட்டர்னில் நம்பர் மிஸ் ஆகிருக்கும். அந்த டயக்ராமுக்கு ஏத்தாப்புல அந்த மத்த நம்பருக்கும் அந்த கண்டுபிடிக்க வேண்டிய நம்பருக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு சம்மாவது எல்லா வாட்டியுமே கேட்டுருவாங்க. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சம்மாவது இந்த பேட்டர்ன்ல இருக்கும் ரீசனிங் அப்படின்னு வந்துட்டாலே. சரி, இதுல எல்லா சம்மே நீங்க சொல்லி கொடுத்துருவீங்களா மேடம் அப்படின்னா அப்படி யாராலையும் சொல்லித்தர முடியாது. என்னால கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு, அதாவது ஒரு முக்கியமான அடிக்கடி கேட்கிற பேட்டர்ன்ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே ஒரு 10 சம் கிட்ட இந்த இதில் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எப்படியெல்லாம் பேட்டர்ன் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது தவிர நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. டெஸ்ட் பேட்ச்லாம் நிறைய கொடுப்போம். இன்னும் போக போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல எல்லாம் ரிவைஸ் பண்ணுவோம். அப்ப நிறைய இதே டாபிக்ல நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் பேட்டர்ன்ல கொடுத்து இதுல இந்த மிஸ் ஆயிருக்க நம்பர் இருக்கு இல்லையா, ஒன்று எக்ஸ்ன்னு போட்டு கொடுப்பாங்க, இல்லை இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் மார்க்கோ இல்லை எக்ஸ் வேல்யூவோ இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி ஃபர்ஸ்ட் டயக்ராம்லையும் ரெண்டாவது டயக்ராம்லையும் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டு மூணாவதுல அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இந்த 3 இது இருக்கும்போது நீங்க டக்குன்னு ஒரு இதுல மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அந்த லாஜிக்கை அதை கொண்டு தேர்ட் இதுல அப்ளை பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு லாஜிக் கண்டுபிடிங்க. அது கரெக்டான ரெண்டாவது டயக்ராம்ல செக் பண்ணுங்க. ரெண்டுக்குமே அது செட் ஆனா மட்டும்தான் மூணாவதுல நீங்க அதை யூஸ் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்ல இப்போ இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. முக்கோணத்துக்குள்ள 3 பக்கமும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, சென்டர்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 3 நம்பரையும் ஏதோ ஒரு பிளஸ் மைனஸ் அடிஷன் டிவிஷன்ல ஏதோ ஒரு லாஜிக்ல இந்த 3 நம்பரையும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த 15 வந்திருக்கணும். நீங்க நான் இந்த 2 நம்பரை மட்டும் ஆட் பண்ணேன், எனக்கு 15 வந்துச்சு, அதனால எல்லாத்துலயும் கீழே இருக்க நம்பரை விட்டுட்டு இதை மட்டும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. இப்படி கொடுத்தாலே அதுல இருக்க எல்லா நம்பரையும் சேர்த்து தான் நீங்க கால்குலேஷனை யூஸ் பண்ணணும். பாருங்க, இப்போ 5 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 12 இருக்கு, சென்டர்ல 15. இங்க கொஸ்டினும் சென்டர்ல இருக்கதான் கேட்டிருக்காங்க. அப்ப சென்டர்ல இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்றதை நான் கண்டுபிடிச்சாதான் இங்கேயும் சென்டர், இந்த சென்டரை என்னால கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது எந்த லாஜிக்ல பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்றேன். 5 6ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 30ன்னு கிடைக்குமா? இந்த 30 இப்போ ஓகே 30ன்னு எனக்கு கிடைக்குது. இங்க 12 வராது, 2 தான். கொஸ்டினை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2 மாத்திக்கோங்கப்பா. இந்த இடத்துல 12 கிடையாது, 2. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 5 6ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 30ன்னு கிடைக்குது. கீழே ஒரு 2 இருக்கு. இப்போ இந்த 15 கொண்டு வர்றதுக்கு இந்த 2 நான் டிவைட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? டிவைட் பண்ணி பார்த்தா எனக்கு 15 கிடைச்சிருச்சு. ஓகே, இது இதுதான் கரெக்ட்னு நான் சொல்ல வரல. பட் இந்த லாஜிக் செட் ஆகுற மாதிரி இருக்கு. இதையும் நான் மல்டிப்ளை பண்றேன், இந்த நம்பரால அதை டிவைட் பண்றேன், எனக்கு இந்த நடுவுல இருக்க நம்பர் கிடைக்குது. சரி, இப்போ இதே லாஜிக்கை இதுல யூஸ் பண்ணி பார்க்கலாம்.
2யும் 8யும் நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். கீழ என்ன இருக்கு? 4. அப்ப இந்த 4ஆல நான் டிவைட் பண்ணேன்டா, எனக்கு 16 4ஆல டிவைட் பண்ணா 4ன்னு கிடைக்கும். செகண்ட் நம்பரும் கிடைச்சிருச்சு. 2 இதுக்குமே இந்த லாஜிக் செட் ஆயிருச்சுன்னா, தாராளமா நீங்க 3வது இதுல அத அப்ளை பண்ணலாம். அப்ப இந்த லாஜிக் ஓகே. எனக்கு இந்த சென்டர்ல இருக்க நம்பர் கொண்டு வர்ற மாதிரி நான் இத வந்து கால்குலேஷன கொண்டு வரணும். இப்ப நான் 5யும் 6யும் கூட்டி பார்க்கலாம். 5யும் 6யும் கூட்டுனா 11 வரும். கீழ இருக்க நம்பரையும் கூட்டுனேன்டா 13 தான் வருது. அப்ப 15 வரல. அப்ப எல்லா நம்பரையும் கூட்டி பிளஸ் 2 போட்டா 15 வருது இல்லையா எனக்கு? அப்ப அந்த லாஜிக் செட் ஆகுதான்னு அடுத்தது யூஸ் பண்ணி பாருங்க. 8, 2, 12, 14. இது 8, 10, இது ஒரு 4, 14. இப்ப இது கூட 2 கூட்டுனா 16 வந்துருது. இங்க வெறும் 4 தான் இருக்கு. அப்ப இந்த லாஜிக் எனக்கு செட் ஆகல. ஆனா இந்த லாஜிக் வந்து 2க்குமே சூட் ஆகுது. அப்ப நான் வந்து இத எடுத்துக்கலாம். பாருங்க அப்ப 3வதுக்கு என்ன வரும்? 7 இன்டு 4. 7 4 எவ்வளவு? 28. எதால டிவைட் பண்ணோம்? கீழ இருக்க நம்பரால டிவைட் பண்ணோம். கீழ 14 குடுத்துருக்காங்க. 14ஆல நான் டிவைட் பண்ணேன்னா, எனக்கு வெறும் 2ன்னு கிடைக்கும். அப்ப இங்க ஆன்ஸர் எது? 2 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் வந்து 2. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து டைரக்ட்டா இதுதான் ஆன்ஸரு அப்படின்னு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால இந்த லாஜிக் போட்டேன். ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்த உடனே இந்த லாஜிக் கண்டிப்பா ஞாபகம் வராது. நீங்க ஒவ்வொரு லாஜிக்கா தான் வந்து ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இதுவே நீங்க வந்து நல்லா பிராக்டிஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்க ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம்லயே வந்து அந்த லாஜிக்கை கெஸ் பண்ணிருவீங்க. ஓகே. இன்னொரு சம் பார்க்கலாம் இதுல. இந்த ஃபர்ஸ்ட் சம் எல்லாம் இதெல்லாம் பேசிக் சம்ஸ் தான். செகண்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பை சார்ட் மாதிரி குடுத்துருக்காங்க. ஒரு ரவுண்ட் ஃபார்மேட்லயோ, இதவே ஸ்கொயரா போட்டு கூட குடுக்கலாம். எப்படி வேணா குடுக்கலாம். இதவே ஸ்கொயரா போட்டு, அந்த ஸ்கொயர 8ஆ வந்து டிவைட் பண்ணி குடுக்கலாம் உங்களுக்கு. இப்படி கூட குடுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே ஒரே தான். நம்மளுக்கு பிக்சர் தான் டிஃபரன்ஸ் ஆகுதே தவிர, உள்ள லாஜிக் எல்லாம் சேம் தான். சரி இப்ப இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. 1, 1, 2, 6, 24, 120 இங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க 5040. இப்போ 1ல ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே இன்கிரீஸ் ஆயி 5040க்கு போயிருது. அப்போ கண்டிப்பா மல்டிப்ளை தான் ஆயிருக்கு. ஏன்னா பிளஸ் ஆயிருந்தா இவ்ளோ ஃபாஸ்ட்டா வந்து இன்கிரீஸ் ஆகாது. அப்போ மல்டிப்ளிகேஷன்லயே நீங்க ட்ரை பண்றது தான் பெஸ்ட். எடுத்த உடனே கூட்டிக்கிட்டு, பெருக்கிட்டு கூட்டிட்டு இருக்கக்கூடாது. பார்த்தோனே தெரிஞ்சுது டக்கு டக்கு டக்குன்னு இன்கிரீஸ் ஆகுதுன்னு. அப்ப நீங்க என்ன பண்ணிரணும்? டக்குன்னு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஆப்பரேஷன்ஸா ட்ரை பண்ணணும். இப்போ இந்த 1ல இருந்து 1 எப்படி வந்திருக்கும்? 1 இன்டு 1ன்னு போட்டேன்னா எனக்கு 1 கிடைக்கும். அப்படித்தானே? திரும்ப அடுத்து இந்த 1ல இருந்து 2 எப்படி கிடைச்சிருக்கும்? பாருங்க. 1 இன்டு 1 அப்படின்னு போட்டேன்னா எனக்கு அடுத்த 1 கிடைச்சிருக்கும். 1ல இருந்து 2 எப்படி கிடைச்சிருக்கும்? அந்த 1 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா எனக்கு 2 கிடைச்சிருக்கும். இப்ப இந்த 2ல இருந்து 6 அப்ப 2 எதால பெருக்கியிருந்தா எனக்கு 6 கிடைச்சிருக்கும்? 3. அடுத்தது 6ல இருந்து 24 6 24 கிடைக்கும். 4ஆல பெருக்குனேன்னா எனக்கு 24 கிடைக்கும். அப்ப இப்பயே நம்மளுக்கு லாஜிக் தெரிஞ்சிருச்சு. அப்படியே வரிசையா அடுத்தடுத்த நம்பரால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது 24 நானு 5ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 120 கிடைக்குது. ஓகே. அப்ப நான் இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? 120 6ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். 120 6ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 0 6 2 12க்கு 2 மிச்சம் 1 1 6 6 1 7 720 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆன்ஸர் என்ன? இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்ஸர் வந்து 720 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்ஸர். இப்போ அடுத்ததையும் நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது 5040ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 720 நான் 7ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 5040 கிடைக்குதா? பார்ப்போம். 7 0 0 7 2 14க்கு 4 மிச்சம் 1 7 7 49 49 இந்த 1ம் சேர்ந்தா 50. அப்ப 5040 கிடைச்சிருச்சு. அப்ப லாஜிக் கரெக்ட் தான். இப்ப இங்க வர வேண்டிய ஆன்ஸர் வந்து 720 கண்டுபிடிச்சாச்சு. புரியுதா? ஃபர்ஸ்ட்டு அவங்க குடுத்துருக்கிறதுல அடுத்த நம்பர கொண்டு வரதுக்கு என்னென்னலாம் பண்ணா வரும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணாலே, அத ஒரு லாஜிக்க புடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து வரிசையா கொண்டு வந்துரலாம். ஓகே.
நெக்ஸ்ட் இது பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இப்போ இப்படி குடுத்துட்டாலே என்ன பண்ணணும்னா, இந்த 3 நம்பரையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம யோசிக்கணும். அதுவும் இல்லாம, இப்படி குடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப இது 2யும் இப்படி கனெக்ட் பண்ணி, இங்க இப்படி குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த 2 நம்பரையும் நான் ஏதோ ஒரு ஆப்பரேஷன் பண்ணா எனக்கு இந்த நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல லாஜிக். நீங்க 3யுமே போட்டு கூட்டிட்டு இருக்கக்கூடாது. 3யுமே நான் கூட்டுனேன், 3யுமே பெருக்குனேன், 3யுமே கழிச்சேன் அப்படின்னா, அது வர்ற விடை எங்க இருக்கு? அவ்வளோதான் இருக்கறதே மொத்தம் 3 தானே! அப்ப நீங்க இதுல எப்படி எடுக்கணும்? இந்த 2 தான் ஒண்ணோட ஒண்ணு கனெக்ட் ஆகியிருக்கு. அப்ப இந்த 2 ஏதோ ஒரு ஆப்பரேஷன் நான் பண்ணுனா, ஏதோ ஒரு மெத்தட்ல நான் பண்ணுனா, எனக்கு இந்த கீழ இருக்க நம்பர் கிடைக்கும். சரி, இப்ப நான் எப்படி பண்ணலாம்? 5யும் 5யும் என்ன பண்ணா எனக்கு 2 கிடைக்கும்? பாருங்க 5 5யும் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா, 5 25 இருக்கும். 25 வந்து 23 வந்து நான் மைனஸ் பண்ணேன்னா தான் 2 கிடைக்கும். அப்படி ஒரு லாஜிக் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? சரி இது 2யும் பண்ணி பார்க்கலாம். 15ம் 20ம் எவ்வளோ வரும்? 300ன்னு வரும். 300லேருந்து எத்தனைய கழிக்க முடியும்? 23வா கழிக்க முடியும்? இப்ப இந்த லாஜிக் செட் ஆகல. ஓகே. இப்போ 5யும் 5யும் நான் கூட்டி பார்க்குறேன். என்ன வரும்? 5 + 5 கூட்டுனா எனக்கு 10ன்னு வரும். இத நான் இந்த 10 என்ன பண்ணா எனக்கு 2 கிடைக்கும்? இந்த 2 கிடைக்கிறதுக்கு டிவைடட் பை 5ன்னு போட்டேன்னா எனக்கு 2 கிடைக்குமா? 5 5யும் கூட்டி திரும்ப 5ஆல நான் டிவைட் பண்ணா எனக்கு 2 கிடைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த லாஜிக் ஓகே. இப்ப இதே லாஜிக் 2வது இதுல செட் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். 15யும் 20யும் நான் கூட்டுனேன். கூட்டுனா எனக்கு என்ன கிடைக்கும்? 35ன்னு கிடைக்கும். இந்த 35 நானு 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்குதா? அப்ப 2வது டெர்மும் கிடைச்சிருச்சா? அப்ப இதுதான் லாஜிக். இந்த 2யும் கூட்டி 5ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் லாஜிக். அப்போ தேர்ட் ஒன் பாருங்க. 40 + 5 அப்ப எவ்வளோ கிடைக்கும்? 45ன்னு இருக்கும். இத நான் 5ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 9 5 45 அப்போ இந்த 9 அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதா? இங்க வர வேண்டிய நம்பர் வந்து 9. பார்க்கும்போது கஷ்டமா இருக்க மாரி தெரியும். ஜஸ்ட் அந்த அளவுக்கு சின்ன ஒரு ட்ரிக்க நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸி ஆயிரும். ஓகே. 4த் சம் பாருங்க. இந்த மாதிரி குடுத்துருக்காங்க. இப்போ இதுல இதுதான் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த இடத்துல இந்த என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ நான் நடுவுல இருக்க நம்பர் தான் கண்டுபிடிக்கணும்னா, மத்ததுல நடுவுல இருக்க நம்பர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படிதானே? அப்போ இப்போ இந்த மாரி குடுத்துட்டாங்க. இப்ப சுத்தி 4 நம்பர் குடுத்திருந்தா, அந்த 4யுமே நான் யூஸ் பண்ணி தான் அந்த 36 கொண்டு வரணும். நான் ஏதாவது 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன், 2 மட்டும் பெருக்கி போட்டேன், அப்படியெல்லாம் வரக்கூடாது. வந்தா அந்த லாஜிக்கு தப்பு. இப்ப நான் இந்த 4 நம்பரையும் எடுக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி குடுத்தாலே, இந்த 2 நம்பருக்கும் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கும். இந்த 2 நம்பருக்கும் ஒரு லாஜிக் இருக்க மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். இல்ல 4யுமே கூட்டுற மாதிரி, இல்ல 4யுமே கழிச்சு போடுற மாதிரி இப்படி இருக்கும். இந்த மாதிரி இந்த ஆங்கிள்ல நீங்க யோசிக்க வேண்டான்றேன். இது 2யும், இல்ல இது 2யும் அப்படி மோஸ்ட்லி வரவே வராது. ஆப்போசிட்ல இருக்கும். இல்ல மொத்தமா 4யும் சேர்த்து இருக்கும். சரி, இப்ப நம்ம அதே மாதிரி பார்க்கலாம். இப்ப இந்த 8யும் 6யும் என்ன பண்ணலாம்? நான் பெருக்கிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இப்ப 8யும் 6யும் கூட்டி பார்க்கலாம். கூட்டுனா என்ன வரும்? 14 வருமா? பிளஸ் 6யும் 2யும் கூட்டுனீங்கன்னா, 6 2 12. இத கூட்டி பாருங்க. 26 தான் வருது. சரி, அப்ப பிளஸ் 10 போட்டேன்னா எனக்கு நடுவுல இருக்க 36 வந்துருச்சு. அப்போ இதே லாஜிக் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம். என்னது? 7யும் 8யும் கூட்டுனா எனக்கு என்ன வரும்? 7யும் 8யும் கூட்டுனேன்னா எனக்கு 15 வருது. அதுக்கப்புறம் இந்த 2யும் 5யும் கூட்டுனா கூட்டியே போடுவோம். இதுவும் 10ன்னு வருது. அப்ப 25 வருது ஆன்சரு. இந்த 25 கூட நான் இங்க என்ன கூட்டியிருக்கோம்? 10 கூட்டியிருக்கோம். 10 கூட்டுனா 35 தானே வரணும். 46 எப்படி வந்துச்சு இங்க? அப்ப எனக்கு இந்த லாஜிக் தப்பு. வரல. இப்ப நான் இன்னொரு ட்ரிக்க வந்து யூஸ் பண்ணணும். இப்ப இதுவே மல்டிப்ளை பண்ணி நான் பார்க்குறேன். பாருங்க 8யும் 6யும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அதே மாரி 2யும் 6யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுல 2மே குடுத்ததுனால இப்படி நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னு நெனச்சிராதீங்கப்பா. இப்படி பண்ணியிருக்கேன். இங்கேயும் இதுவும் 8 6 தான். இதுவும் 2 6 தான். நீங்க வந்து 2லயுமே ஒரே நம்பர் குடுத்துருக்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆயிராதீங்க.
ஏன்னா, நீங்க அந்த மாரி லாஜிக்க மாத்தி மல்டிப்ளை பண்ணா கூட உங்களுக்கு ஆன்சர் வராது. இப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். இது 2யும் அப்புறம் இது 2யும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்ப இது 2யும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 6 8 48 மைனஸ் 6 2 12. இப்போ மைனஸ்ன்னு எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இப்போ 48ல 12 இது 2யும் மல்டிப்ளை பண்ணா 12, இது 2யும் மல்டிப்ளை பண்ணா 48. இது 2யும் மைனஸ் பண்ணா எனக்கு 36 கிடைக்குதா? பிளஸ் பண்ணா என்னது? 30 தான். கண்டிப்பா இதே 48 பிளஸ் பண்ணேன்னா கூடுதலா போயிரும். அப்ப நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 36 கிடைக்குது. அந்த நடுவுல இருக்க நம்பர் கிடைக்குது. அப்ப நான் இங்க இந்த இடத்துல மைனஸ் சிம்பல் போடுறது தான் கரெக்ட். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. 7யும் 8யும் மல்டிப்ளை பண்ணணும். அதுல இருந்து 2யும் 5யும் மல்டிப்ளை பண்ண வேல்யூவ கழிக்கணும். அப்ப எண்ணேல் 56 மைனஸ் ஐ 2 10. அப்ப 56 மைனஸ் 10 46. எனக்கு 2வது லாஜிக்கும் செட் ஆயிருச்சு. அப்ப நீங்க யோசிக்கவே தேவையில்ல. கண்ண மூடிட்டு 3வது இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். 7 இன்ட்டு 10 மைனஸ் 4 இன்ட்டு 6. இப்ப என்ன வரும்? 70 மைனஸ் 6 24. 70லேருந்து 24 கழிச்சா 46 தான் திரும்ப வரும். அப்போ இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்சரும் என்ன? 46 தான். நம்ம வந்து கீழ ஆப்ஷன்ல 46ன்னு குடுத்திருந்தா, கண்டிப்பா நம்ம என்ன நெனைப்போம், இந்த லாஜிக் கண்டுபிடிக்க தெரியாட்டி 36, 46 அப்போ ஒரு 56 வரும் அடுத்ததுல. இல்ல அத விட கூடுதலா என்ன ஆப்ஷன் இருக்கோ அத போடுவோம்ன்னு போட்டு போயிருவோம். ஆனா உண்மையிலேயே லாஜிக் படி பாருங்க, இதுக்கும் 46 தான் ஆன்சர். அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5த் சம் பாருங்க. இந்த மாதிரி டேபிளர் காலம் டேபிள் மாதிரி போட்டும் குடுப்பாங்க. இந்த டேபிள்ல வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு குடுத்துட்டாங்க. ஓகே, இது வரிசையா வந்துருச்சு. எப்படியும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் குடுக்கவே மாட்டாங்க. 1, 2, 3, 4 இந்த இடத்துல என்ன வரணும்? 6, 7, 8, 9 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் குடுத்து இந்த இடத்துல 5 வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அது ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளை கூட கண்டுபிடிச்சிரும். சரியா? அப்ப இதுல ஏன் 1, 2, 3ன்னு வரிசையா குடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வச்சிருக்கிறது வந்து இங்க தான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வரிசையா வந்துருச்சு ஓகே. இந்த லாஸ்ட் காலம் எப்படி வந்துச்சு? அத நீ கண்டுபிடிக்கணும். இந்த 3 நம்பரையும் யூஸ் பண்ணி இப்ப இந்த மாரி காலம் டேபிள் குடுத்துட்டாலே, நீங்க ஒண்ணு இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டாங்கன்னா, நீங்க இந்த ஆங்கிள்ல யோசிக்கணும். இப்படி. கொஸ்டின் மார்க் வந்து இங்க போட்டுட்டாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆங்கிள்ல யோசிக்கணும். இந்த 2லயும் இது என்ன? எப்படி வந்துச்சோ, அதுபடி இங்க வந்து எப்படி வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துரும். இப்ப இந்த 28 கொண்டு வரணும். இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு, 4 இருக்கு, 7 இருக்கு. 7யும் 4யும் மல்டிப்ளை பண்ணா 28 வருதே. ஆனா இந்த 1 இருக்கு. 1 மல்டிப்ளை பண்ணாலும் 28 தானே. சரி ஓகே. அப்ப மத்ததுலயும் அதே லாஜிக் யூஸ் ஆகுதான்னு பார்ப்போம். அதாவது என்னது? இப்ப நான் ஃபர்ஸ்ட்டு கூட்டி பார்க்குறேன். 7யும் 4யும் கூட்டுனா 11, 12. 12 என்ன பண்ணா 28 வரும்? மல்டிப்ளை எது பண்ணாலும் 28 வராது. நான் வேணா ஒரு 16 கூட்டி பார்த்தா 28 வரும். இப்ப இதே மாதிரி இத எல்லாத்தையும் கூட்டி பார்ப்போமா? 5ம் 7ம் 5 2ம் 7. 7 + 8 15. 15க்குள்ள நானு 80 வர்றதுக்கு எவ்வளோ கூட்டணும்? அப்ப வந்து லாஜிக் செட் ஆகல. அப்ப இந்த லாஜிக் நான் எடுத்துக்க கூடாது. அப்ப இங்க பாருங்க. இப்ப மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 1 × 4 × 7 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 28 கிடைக்குது. ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கு செட் ஆயிருச்சு. 2வது இதுக்கு அதுவே அப்ளை பண்ணுங்க. 2 × 5 × 8. I 2 10, 5 8 80. அப்ப 2வது லாஜிக்கும் செட் ஆயிருச்சு. அப்போ நம்ம தாராளமா 3வது இதுக்கு இத போட்டுக்கலாம். 3 × 6 × 9. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 96 54, 54 × 3 162. அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்சர் வந்து 162 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். பார்க்கும்போது ரொம்ப ஏதோ இருக்க மாரி தோணும். பட் வந்து உங்களுக்கு நீங்க பேசிக்லேருந்து நீங்க வந்து லாஜிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் சம்மு நான் வந்து கொஞ்சம் பேசிக்கான சம்ஸ் குடுக்குறேன் பாருங்க. இந்த மாரி நீங்க இவ்ளோ ட்ரிக்கியா தான் இருக்குமா? அப்டின்னா இல்ல. சிம்பிளான சம்டைம்ஸ் வந்து பேசிக்கான சம்ஸும் குடுப்பாங்க.
அதுக்கு தான் நான் வந்து இந்த நானே சொல்லிக் குடுக்கலான்னு சொல்லிட்டு இத கேப் விட்டுருக்கேன். பாருங்க. இப்படி குடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல 1, 2, 3, 5, 8 இது கொஸ்டின் மார்க். இப்படி குடுத்துடுறாங்க. இதுல என்ன இருக்கு? பார்த்தாலே உங்கனால கண்டுபிடிச்சிரும். 1ல இருந்து 2 எப்படி வந்திருக்கும்? +1 பண்ணியிருக்காங்க. திரும்ப 2ல இருந்து 3 எப்படி வந்திருக்கும்? +1 பண்ணியிருக்காங்க. இப்போ 3ல இருந்து 2 எப்படி 5 எப்படி வந்துச்சு? +2 வந்திருக்கு. இதுலேருந்து எப்படி வந்திருக்கு? +3 வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன வரணும்? +4 வரணுமா? அப்ப 12 தான் ஆன்ஸரா? கிடையாது. அந்த லாஜிக் இதுல செட் ஆகாது. ஆக்சுவலா என்னன்னா, இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் பாருங்க. நான் டெலீட் பண்ணிடுறேன். இது 5 இது 1. ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பரையும் கூட்டியிருக்காங்க. 1 + 2 3. திரும்ப இந்த 2யும் 3யும் கூட்டினா 2 + 3 5. திரும்ப 3 + 5 8. திரும்ப 5 + 8 13. 13 தான் இதுல ஆன்சர். புரியுதா? மேபி இதுல வந்து இங்க ஏன் இந்த லாஜிக் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேமே, இதுலருந்து இது கூட கூட்டினா 1. இதுலேருந்து இது கூட கூட்டினா 2. இதுலேருந்து இது கூட +3 பண்ணியிருக்காங்க. அப்ப +4ன்னு போட்டு நான் 12ன்னு போடக்கூடாதுன்னா, கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா, நீங்க இங்கேருந்து 1, 2, 3ன்னு எடுத்துட்டீங்க. ஆனா இந்த 1லேருந்து 2 எப்படி வந்துச்சு? இங்கேயும் 1 ஆட் ஆயிருக்கு. இங்கேயும் 1 எப்படி ஆட் ஆகும்? அப்ப இந்த இடத்துல லாஜிக் வரல இல்லையா? தப்பாகுதுல்ல. இந்த இடத்துல 0வ ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா, அடுத்து நீங்க 1 ஆட் பண்ணியிருந்தா ஓகே. 0 ஆட் பண்ணா 1 தான் வந்திருக்கணும். அடுத்து 2 வந்திருக்கணும். அப்புறம் தான் மாறி வந்திருக்கணும். அப்ப இந்த லாஜிக் ஒரு இடத்துல செட் ஆகாட்டி கூட அந்த லாஜிக் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இதுவும் பேசிக்கான ஒரு லாஜிக் தான். நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? இதுவும் ஒரு சம். அப்புறம் இன்னொரு சம் போடுறேன் பாருங்க. சாரி. நீங்க என்னால அத கரெக்ட்டா போட முடியல. நீங்க போட்டுக்கோங்க. இப்ப இப்படி இருக்கு. 3, 1, 25, 4, 9 இங்க கொஸ்டின் மார்க்கு, இங்க 5, இங்க 2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டம் போட்டு குடுத்துட்டாங்கனாலே, இந்த நம்பருக்கும், இந்த நம்பருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இந்த நம்பருக்கும், இந்த நம்பருக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அப்படிதான் நீங்க எடுக்கணும். இதையும் பக்கத்துல இருக்க நம்பரையும் போய் நீங்க லிங்க் நான் பார்த்தேன். இதுக்கும் லாஜிக் செட் ஆகலன்னு சொல்லக்கூடாது. கோடு போட்டாங்க இல்லையா? அப்ப இந்த 2 நம்பர அவங்க இணைச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பர், இந்த 2 நம்பர். இப்படிதான் நீங்க வந்து லாஜிக் பார்க்கணும். நீங்க லாஜிக் பார்க்கிறதே ஒரு இதுல கலை. எப்படின்னா, நீங்க வந்து அந்த டயகிராம்க்கு ஏத்தாப்புல எந்த பேட்டர்ன்ல பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க இந்த 2 நம்பர கம்பேர் பண்ணும்போது 3 இது 9. 3 என்ன பண்ணா 9 கிடைக்கும்? ஸ்கொயர் பண்ணா எனக்கு 9 கிடைக்கும். அப்ப 3 ஸ்கொயர். 2, 4. 2 ஸ்கொயர் பண்ணா 4 கிடைக்கும். 5 ஸ்கொயர் பண்ணா 25 கிடைக்கும். அப்போ ஒண்ணுமே இல்ல. ஸ்கொயர் வேல்யூஸ கனெக்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அப்போ இங்கே கேட்டிருக்காங்க. இதுக்கு நேரா இருக்கிற நம்பர் வந்து 1. 1 ஸ்கொயர் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்ஸரும் 1 தான். அப்ப ஆன்ஸர் 1 தான் இதுக்கு. இந்த மாரி ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். நீங்க பயந்துறாதீங்க. ஐயோ! ரொம்ப கஷ்டமா மட்டும் தான் இருக்குமான்னு. இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ரொம்ப சிம்பிளாவும் கேட்பாங்க. ஓகே. இப்ப இன்னொரு மாடல் சம் பார்க்கலாம். பாருங்க. இப்ப நம்ம பார்த்ததே தான். அதே தான். இப்படி நான் போட்டேன் இல்லையா? அதே பேட்டர்ன் தான் இங்க கொஞ்சம் அதுவே கொஞ்சம் இப்படி 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 ம இத வந்து ஆக்டோகோனலா மாத்திருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இதுல இந்த இடத்துல என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் லாஜிக். இப்போ இந்த 1ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 1 எப்படி வந்திருக்கும்? 1 × 1 1ன்னு வந்திருக்கலாம். ஓகே. அடுத்து 1 என்ன பண்ணா 3 கிடைக்கும்? 3 பண்றாங்கன்னு கூட வச்சுக்குவோம். 1 × 3 பண்றாங்க. 3 கிடைச்சிருக்கு. திரும்ப 3ல 5 நான் என்ன மல்டிப்ளை பண்ணா கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாது இல்லையா? அப்ப இவங்க வந்து இந்த லாஜிக் யூஸ் பண்ணல. சரி அப்போ 1ல 1 வர்றதுக்கு நான் என்ன பண்றேன்?
ஃபர்ஸ்ட் 1 2ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ணுனா எனக்கு 2ன்னு கிடைச்சிரும். ஆனா 1 தான் வேணும். ஏன்னா 1 தான் இருக்கு அடுத்ததுல. அப்ப நான் இதுலருந்து 1 மைனஸ் பண்ணிடுறேன். 1 கிடைச்சிருச்சா எனக்கு? சரி. அப்ப அடுத்தது இதிலிருந்து 3 எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த 1 நான் என்ன பண்றேன், 2ஆல திரும்ப மல்டிப்ளை பண்றேன். பண்ணுனா எனக்கு 2 கிடைக்கும். ஆனா இங்க 3 கிடைக்கணும். அப்ப நான் +1 பண்றேன். எனக்கு 3 கிடைக்குது. புரியுதா? அடுத்த நம்பர கொண்டு வரதுக்கு நான் ஏதோ ஒரு லாஜிக்க யூஸ் பண்ணணும். ஆனா அந்த லாஜிக் எல்லாத்துக்கும் செட் ஆகணும். அவ்வளோதான். சரி. இப்போ அடுத்தது பாருங்க. 3 இருக்கு. இப்ப 3 நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். 6ன்னு கிடைக்குது. இங்க எனக்கு அடுத்து என்ன கிடைக்கணும்? 5 தான் கிடைக்கணும். அப்ப நான் -1 போட்டேன்னா எனக்கு 5 கிடைச்சிரும். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் லாஜிக். குடுத்திருக்க நம்பர 2ஆல மல்டிப்ளை பண்ணி, ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 1 மைனஸ் பண்றாங்க. 2வது டெர்ம்ல அதே 2ஆல மல்டிப்ளை பண்ணி 1 பிளஸ் பண்றாங்க. இதுதான் இதுல ஆர்டர். அப்ப அடுத்து பாருங்க. நானு 5 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 10ன்னு கிடைக்கும். இங்க -1 பண்ணியிருக்கேன். அப்ப அடுத்த டெர்ம்ல +1 பண்ணணும். 11 கிடைச்சிருச்சா? அப்போ அடுத்தது 11 2ஆல மல்டிப்ளை பண்றேன். 11 2ஆல மல்டிப்ளை பண்ணா 22ன்னு கிடைக்கும். இங்க ஆல்ரெடி +1 பண்ணிட்டனால இப்ப -1 பண்ணணும். 21 கிடைச்சிருச்சு. 21 நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 21 2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 42ன்னு கிடைக்கும். +1 பண்ணணும். 43 கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் லாஜிக் செட் ஆயிருச்சு. அப்ப நானு 43 வந்து 2ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ணா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 86ன்னு கிடைக்கும். நான் -1 பண்ணணும். அப்ப 85 தான் ஆன்சர். அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் என்னது? 85. நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சுருவீங்க. டக்குன்னு இந்த +1, -1 பண்ற இடத்துல கடைசியில +1 போட்டு 87ன்னு போட்டுருவீங்க. ஏன்னா 87ம் ஆப்ஷன்ல இருக்கும். உங்கள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காகவே. அதனால கடைசி வரைக்கும் நிதானமா, பொறுமையாவும், அதே நேரத்துல வேகமாவும் போட வேண்டியது அவசியம். அது எப்படி வரும் அப்படின்னா, உங்க பிராக்டிஸ் மூலமா மட்டும் தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் வந்து இதுக்கு டயகிராம் போட முடியல. அதனால நான் எம்ப்டியா விட்டுருக்கேன். நான் உங்களுக்கு வரைஞ்சே குடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஃபார்மேட்ல இருக்கு. இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல 10 இங்க வந்து 4 இங்க 2 இங்க தான் கொஸ்டின் மார்க். இங்க வந்து 5 6 14 இங்க 17 8 இங்க வந்து 25 இப்படி ஒரு சம் குடுத்துறாங்க. இந்த சம்ல வந்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இதுல மத்த எல்லாத்துக்கும் என்ன லாஜிக் இருக்குன்றத நான் கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க 25ன்னு இருக்கு. கடைசி காலத்துல 25ன்னு இருக்கு. அடுத்த காலத்துல என்ன இருக்கு? 17ம் 8ம் இருக்கு. நம்ம எடுத்த உடனே நீங்க பெரிய நம்பர் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க 3 நம்பர் எடுக்காதீங்க. கன்ஃப்யூஸ் ஆயிரும். அது மாதிரி ஆன்ஸர் எங்க இருக்கோ, அந்த கம்ப்ளீட் ஆன காலத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா தான் கம்ப்ளீட் ஆகாத காலத்த நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப 25 இருக்கு. அதுல வேற எந்த நம்பருமே இல்ல. அதனால எதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அடுத்ததுல 17 8ன்னு இருக்கு. இப்ப இந்த 17 8யும் நான் என்ன பண்ணா எனக்கு இந்த 25 கிடைக்கும்? கூட்டுனா 25 கிடைக்குமா? அப்ப 17 ஃபர்ஸ்ட் காலத்துல 25 ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. 2வது காலத்துல 17 8யும் நான் கூட்டுனா எனக்கு 25 கிடைக்குது. இப்போ 3வது காலத்துல பாருங்க 5 + 6 + 14 இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 11 இது ஒரு 14 கூட்டுனா இதுவும் 25 கிடைக்குது. அப்போ இருக்கிற அந்த காலத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணா மொத்தம் டோட்டல் 25 கிடைக்கணும்ன்றது தான் லாஜிக். அப்ப எனக்கு ஈஸி தானே! ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு? 10 4 + 2 இருக்கு. பிளஸ் எக்ஸ் என்ன வேல்யூவோ அது கண்டுபிடிக்கல நம்ம. இப்ப என்ன வரும்? 14 16 அப்ப 25 எனக்கு கிடைக்கணும். இப்ப 16 பிளஸ் எக்ஸ் தான் எனக்கு 25 அப்படின்னா, எக்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஆகும்? 25 மைனஸ் 16 ஆன்சர் வந்து 9. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன? 9. எந்த நம்பர கூட்டினா எனக்கு 25 கிடைக்கும்? 16 கூட 9 தான். அப்ப ஆன்சர் வந்து அதுதான்.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் தான் வந்து அதிகமா இருக்கிற மாரி இருக்குமே தவிர, உள்ள லாஜிக் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. இதுல வந்து இன்னும் நானு கம்ப்ளீட் பண்ணல டயகிராம. நான் உங்களுக்கு இப்ப கொஸ்டின் குடுக்குறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு சம் இருக்கு, டயகிராம் இருக்கு. இதுல வந்து இப்படி டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு, உள்ள இருக்கிறதையும் இப்படி டிவைட் பண்ணணும். இந்த மாதிரி. சரி. இத கொஞ்சம் கரெக்ட்டா போட்டுக்கலாம். ஆ, இந்த மாதிரி. இப்போ இதுல எஃப், பி, இங்க ஜி, இங்க என், இங்க இ, இங்க ஜே, இங்க கே, இங்க வந்து கொஸ்டின் மார்க். என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போற இடம். இங்க 22, 21, 27, 15. இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம வந்து லெட்டர்ஸுக்குன்னு சொல்லி தனியா நான் உங்களுக்கு வந்து சீரிஸ் குடுப்பேன். நம்பர் சீரிஸ் மாதிரி லெட்டர் சீரிஸ், ஆல்ஃபபெட் சீரிஸ்ன்னு ஒரு இதுல எப்படி ஏபிசிடில ஸ்கிப் பண்ணி கேட்பாங்க, எப்படி நம்பர் வந்து கவுண்ட் பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி. சம்டைம்ஸ் வந்து இந்த நம்பர் சீரிஸ்லயே ஆல்ஃபபெட்டையும் மிக்ஸ் பண்ணி குடுப்பாங்க. அதுக்காக தான் சாம்பிளுக்கு இத ஒரு சம்மா குடுத்துருக்கேன். அது எப்படி நம்பர் சீரிஸ்ல நீங்க இத குடுக்கலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஆல்ஃபபெட்டும் எப்படி தெரியுமா வரும்? அதுல ஆல்ஃபபெட்ல அது எத்தனாவது நம்பர் அப்படிங்கிறத வச்சு தான் அது கால்குலேட் பண்ற மாரி மோஸ்ட்லி வரும். அதனால அதுவும் நம்பர் சீரிஸ் மாரி தான் கணக்கு. அதனால உங்களுக்கு இது நீங்க ஆல்ஃபபெட்ல குடுத்தாலும் சரி, நம்பர்ஸ்ல குடுத்தாலும் சரி, நீங்க லாஜிக்க கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். இப்ப பாருங்க இப்படி குடுத்துட்டாங்கன்னா, இந்த மாரி குடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இந்த 2யும் ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த நம்பர் கொண்டு வரணும். இந்த 2யும் என்ன பண்ணா எனக்கு இந்த நம்பர் கிடைக்கும்? அதே மாதிரி இந்த 2ம் இதுக்கானது. இந்த 2ம் இதுக்கானது. இதுதான் இதுல லாஜிக். இந்த மாரி டயகிராம் இருந்தா இப்படிதான் நீங்க பண்ணணும். அதனால தான் எல்லா விதமான டயகிராம்லயும் உங்களுக்கு நான் சம்ஸ் குடுத்துட்டுருக்கேன். நீங்க பார்க்கும்போதே ஏன்னா நீங்க லாஜிக் இங்க இருக்க நம்பர கொண்டு போய் இதுக்கு கால்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டைம் தான் வேஸ்ட்டு. லாஜிக்கும் தப்பா தான் ஆகும். இப்ப என்னோட கால்குலேஷன் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இத மட்டும் எடுத்துக்கணும். என்ன பண்ணா இந்த எஃப், பின்னு குடுத்துட்டாங்க. இங்க வெறும் நம்பர குடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ இந்த எஃப்‌க்கு அப்ப ஏதோ ஒரு நம்பர் தான் கால்குலேட் பண்றாங்க. எஃப்‌க்கு நம்பர்னாலே ஆல்ஃபபெட்ல அது எத்தனாவது நம்பர்ன்னு தெரியணும். அப்போ எஃப் வந்து 6வது நம்பர். அதே இது பி, பியோட வேல்யூ ஆல்ஃபபெட்ல என்னது? 16வது நம்பர். இப்ப இது 2யும் நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 22ன்னு கிடைக்கும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. புரியுதா? நீங்க ஏபிசிடி வந்து உங்களுக்கு நார்மலாவும் தெரியணும், ரிவர்ஸ்லயும் தெரியணும். எப்படி நம்ம ஏபிசிடி, இஎஃப்ஜிஹெச், ஐஜேன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இசட்ஒய், எக்ஸ்டபிள்யூ, வியூடிஎஸ், ஆர்க்யூபிஓ என்னமெல்லாம் அந்த மாதிரி ஆர்டர்லயும் சொல்ல தெரியணும். ஓகேவா? அப்பதான் நம்ம எக்ஸாம்ல டக்குன்னு போட முடியும். இல்லையா? நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் வாங்குன உடனே ஆல்ஃபபெட்ல இந்த மாதிரி நம்பர் சீரிஸ்ல வந்து கொஸ்டின் வந்திருக்குன்னு நீங்க பார்ப்பீங்க இல்லையா கொஸ்டின? அப்பயே என்ன பண்ணிரணும்னா, அ பின்னாடி கடகடன்னு ஏபிசிடி எழுதி அதுல நம்பர போட்டு வச்சிரணும். 1, 2, 3, 4, 5ன்னு. அப்படின்னும்போது நீங்க வந்து டக்குன்னு அதுலருந்து எடுத்து நீங்க பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எது உங்களுக்கு ஈஸியோ நீங்க பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க அடுத்து, சரி இந்த 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 ஸ்கொயருக்கு வருவோம். ஜியோட வேல்யூ என்னது? நம்பர் படி 7. என்னோட வேல்யூ வந்து 14. எப்படி இந்த நம்பர் போடுறேன்னு தெரியுது இல்லையா? இப்ப எஃப் வந்து ஏ, பி, சி, டி, இ, எஃப் 6வது லெட்டர். அதனால 6ன்னு எடுத்திருக்கேன். பி வந்து 16வது லெட்டர். அதனால எடுத்திருக்கேன். அதே மாதிரி இப்ப இது 2யும் நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 7 + 14 21 கிடைச்சிருச்சா? அப்ப இங்க 21 போட்டுருக்காங்க. அப்ப லாஜிக் செட் ஆயிருச்சு. இப்ப இதே தான் எல்லாத்துக்கும் வரப்போது. இப்ப ஈயோட வேல்யூ அடுத்ததையும் செக் பண்ணிருவோம். ஈயோட வேல்யூ 5. ஜேவோட வேல்யூ எவ்வளவு? 10. அப்ப 5யும் 10யும் கூட்டுனேன்னா எனக்கு 15 வந்துருச்சு. அப்ப எனக்கு கடைசியா கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, கேவோட வேல்யூ 11. இன்னொரு வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா 2யும் கூட்டுனா 27 வரணும்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா, அங்க குடுத்துருக்காங்க 27ன்னு. அப்ப 11 கூட நான் எத கூட்டுனா எனக்கு 27 வரும்? 16 கூட்டுனா 27ன்னு வரும். அப்ப 16வது லெட்டர் என்னது? ஆல்ரெடி இங்க கூட இருக்கு. 16வது லெட்டர் பி. அப்ப ஆன்சர் வந்து பி அப்படிங்கிறது தான் இதுல ஆன்சர்.
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது எவ்வளவோ கஷ்டமாய் தெரிஞ்சுச்சு இல்லையா? எங்கெங்கேயோ லாஜிக் இருக்கிற மாரி தெரிஞ்சு, கட்டம் எத்தனையோ கட்டம் இருக்கிற மாரி. ஒண்ணுமே இல்ல. அந்த 2 லெட்டரோட ஆல்ஃபாபெட் நீங்க வந்து ஏன்னா 1, பீன்னா 2ன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம்ப்பா. இப்ப டக்குன்னு எஃப் அப்படின்னு ஒருத்தர் கேட்டா 6ன்னு சொல்லணும். ஜி அப்படின்னு கேட்டா 7ன்னு சொல்லணும். ஜே அப்படின்னா 10 சொல்லணும். இத நீங்க வந்து ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வைப்பீங்களோ, எப்படி ஞாபகம் வைப்பீங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க 2 பேரும் சேர்ந்து 1லருந்து 26 வரைக்கும் இருக்க ஆல்ஃபாபெட்டுக்கு நம்பர்ஸ மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்பதான் அங்க வந்து ரீசனிங் சம்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. 9th சம்மு. இப்போ லெட்டர்ஸும், நம்பர்ஸும் மிக்ஸ் பண்ணியே குடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. 3C, 2B, 4A இந்த மாரி குடுத்துருக்காங்க. இப்போ இதுல சென்டர்ல இருக்க நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கும்போது நம்ம எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கலாம். நீங்க வந்து இந்த ஆங்கிள்லயும் யோசிக்கலாம். இந்த ஆங்கிள்லயும் யோசிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம குடுக்கும்போது நம்ம எல்லா ஆங்கிள்லயுமே யோசிச்சு பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இது ஃபுல்லா கம்ப்ளீட்டடா இருக்கு. இப்ப இது ஃபுல்லா கம்ப்ளீட்டடா இருக்கு. அப்ப நம்ம இந்த லாஜிக்க கண்டுபிடிச்சோம்னா, இந்த லாஜிக்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஆங்கிள்ல வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, இந்த இதுக்குள்ள நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. இதுல ஃபர்ஸ்ட் 2 இது எடுத்து பாருங்க. 27 இருக்கு, 3 இருக்கு. இங்க கீழ 9 இருக்கு. ஆல்ஃபாபெட்லாம் விட்டுருங்க. எல்லாத்துலயும் ஏ, பி, சி தான் இருக்கு. அதனால இந்த நம்பர்ஸ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்னாலே நம்ம லாஜிக்க கண்டுபிடிச்சிடலாம். 27, 3, 9 உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருது. 27 3ஆல டிவைட் பண்ணா எனக்கு 9 கிடைக்கும். அப்ப 27 நான் 3ஆல டிவைட் பண்ணா எனக்கு 9 கிடைக்கும். சரி, அப்ப இதுலயும் அதே மாரி லாஜிக் செட் ஆகுதான்னு பாருங்க. 64 4ஆல நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு 16 கிடைக்கும். கரெக்ட் தான் வந்துருச்சு. அப்ப 2 இதுலயும் லாஜிக் செட் ஆயிருச்சு. அப்ப நான் 3வதுலயும் இதே லாஜிக்க செட் பண்ணணும். இங்க ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர நான் 2ஆல டிவைட் பண்ணேன்னா எனக்கு 4 கிடைச்சிருக்கும். அப்படிதானே? ஏதோ ஒரு நம்பர் இருக்கு இந்த இடத்துல எக்ஸ்ண்டு. அத நானு 2ஆல டிவைட் பண்ணி எனக்கு 4 கிடைச்சிருக்கு. அதான் கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. அப்ப எந்த நம்பர் இருந்திருந்தா எனக்கு 2 கிடைச்சிருக்கும்? இந்த எக்ஸ்க்கு பதிலா 8 இருந்திருந்தா தான் நான் 2ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு 4 கிடைச்சிருக்கும். அப்போ 8. இப்போ இந்த ஆல்ஃபாபெட் எப்படி நான் ஃபில் பண்றது? அப்படின்னா, பாருங்க இந்த ஆல்ஃபாபெட் எப்படி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சாரி அதுவும் கட் ஆயிருச்சு. நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க பார்த்துக்கோங்க. 8ன்னு நான் கண்டுபிடிச்சுட்டேன் ஆன்ஸரு. ஆனா இங்க பாருங்க நீங்க, இப்ப இந்த இது ஃபுல்லா நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு இதுல ஏ, ஒரு இதுல பி, ஒரு இதுல சி வந்துருச்சு. அதே மாதிரி இதுல ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன்னா, ஏதோ ஒரு இதுல ஏ, ஒரு இதுல பி, ஒரு இதுல சி வந்துருச்சு. ஆனா இந்த இதுல எடுத்தோம்னா, இப்ப இதுல தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் 8ன்னு. ஆல்ரெடி ஏ இருக்கு, பி இருக்கு. இதுல வராத லெட்டர் என்னது? சி. அப்ப 8C அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். புரியுதா? 8C அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். இந்த மாதிரியும் சம்ஸ் வரும். ஓகே. 10th சம் பாருங்க. லாஸ்ட் சம். இதுல சம் இன்னும் குடுக்கல. நான் குடுக்குறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே லைன் வர மாட்டுது. ஓகே. நான் போடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க. இப்போ இதுல இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க 2ஆ திரும்ப. டிவைட் பண்ணிட்டு இங்க 7, 3 இந்த இடத்துல 64 இப்படி போட்டாலே இது ஃபுல்லா ஒரு இதுன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இது மட்டும் ஒரு இது. இதுக்குள்ள தான் நீங்க வந்து திங்க் பண்ணணும். அடுத்தது 8, 2 இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் இங்க தான் கண்டுபிடிக்கிறது. இங்க 8, இங்க 11, இங்க 27. திரும்ப இங்க 5, இங்க 4, இங்க 1. இது 64, இது 27, இங்க 1, இங்க கொஸ்டின் மார்க். ஓகேவா? இதுதான் இப்ப கொஸ்டின்ல குடுத்துருக்காங்க. இப்போ இதுல நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப நானு பார்த்த உடனே 7யும் 6யும் எடுத்தேன்னு வச்சுக்கோ 7யும் 3யும். அது பெரிய நம்பரா இருக்கு. இந்த 64 கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். சிம்பிளானத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க. இந்த 5, 4 அதுக்கு கீழ இங்க 1ன்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த 5யும் 4யும் நான் என்ன பண்ணா எனக்கு 1 கிடைக்கும்? சிம்பிள். மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 1 கிடைச்சிரும். அப்ப எல்லாமே அப்படிதான் இருக்கா? 7யும் 3யும் நான் மைனஸ் பண்ணா எனக்கு 4 கிடைக்கும். இங்க 4 தான் இருக்கா? இல்ல 64 இருக்கே. அப்ப 4 தான் இங்க வந்திருக்கு மைனஸ் பண்ணா. ஆனா இங்க உள்ள 64 வந்திருக்கு. அப்ப 4க்கும் 64க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 4ஓட கியூப் தான் 64.
அப்ப கியூப் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்கேயும் 1 கியூப் பண்ணாலும் 1 தான். அதனால 1 தான் ஆன்ஸர் இருந்திருக்கு. அப்ப கிடைக்கிற 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்ஸர கியூப் பண்ணணும். இதான் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்க லாஜிக். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதுவே எல்லாத்துக்கும் போடுவோம். அடுத்தது பாருங்க 11. 11யும் 8யும் நான் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அந்த 3 கியூப் பண்ணா எனக்கு 3 9 9 3 27. இந்த காலம் கரெக்ட் ஆயிருச்சு. அடுத்தது செக் பண்ணலாம். 7 மைனஸ் 3 4ன்னு கிடைக்கும். 4 கியூப் பண்ணேன்னா 4 16 16 4 64. இந்த காலமும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இப்ப 3மே இந்த லாஜிக்கு செட் ஆயிருச்சு. அப்ப நான் 4வது இதுலயும் அந்த லாஜிக்க யூஸ் பண்றேன். 8 மைனஸ் 2. 8யும் 2யும் மைனஸ் பண்ணேன்னா 6ன்னு கிடைக்கும். 6 நான் கியூப் பண்ணேன்னா 6 6 36 36 6 216ன்றது தான் ஆன்சர். அப்ப இங்க வர வேண்டியது என்னது? 216. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதே கட்டமா இருந்தா, அந்த கட்டத்துக்குள்ள மட்டும் யோசிக்கணும். அந்த தனி ஸ்கொயர. இது ஒரு ஃபுல் சர்க்கிளா இருந்தா, அந்த பாதி குவார்ட்டர் அந்த கால் வட்டம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கால் வட்டத்துல மட்டும் நீங்க இருக்கத கணக்குல எடுத்துக்கிட்டு, அது எப்படி வந்துச்சு அப்படின்றது. எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம்ல யார் எவ்வளோ பெரிய ஜீனியஸா இருந்தாலும் லாஜிக்க கண்டுபிடிக்க முடியாது. 2, 3 லாஜிக்க போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக தான் மத்த சம்ம நம்ம ஃபாஸ்ட்டா போடும்போது, இந்த மாதிரி சம்ஸுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். சரியா? இப்ப இதோட எல்லா சம்மும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் பேட்டர்ன் வந்து நான் சொல்லிட்டேன். இத தாண்டி வந்து அதிகமா வர்றதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. வரும். பட் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி ஆங்கிள்ல எல்லா வகையிலயும் யோசிக்கும்போது, உங்களுக்கு வந்து அதோட லாஜிக்க ஈஸியா கண்டுபிடிச்சுருவீங்க. ஒண்ணும் இல்ல பிளஸ் பண்ணியிருப்பாங்க, மைனஸ் பண்ணியிருப்பாங்க, இல்ல ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, கியூப் பண்ணியிருப்பாங்க. 2 கூட்டி அந்த வேல்யூவ ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. இல்ல 2 மைனஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான். லெட்டர்ஸ் வந்துச்சுனாலே, ஆல்ஃபபெட் வந்துட்டாலே அந்த ஆல்ஃபபெட்டோட நம்பர கால்குலேட் பண்ணிக்கிறணும். இவ்வளோதான் இதுல வேலையே தவிர, வேற ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் எதுவும் இருக்காது. நீங்க நெறைய சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் பிராக்டிஸ்க்காக உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் குடுக்குறேன். செஞ்சு பாருங்க. அதுல ஏதாவது சம் வரலன்னா மட்டும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க. ஓகே. இதோட நம்பர் சீரிஸ் ஃபுல்லா முடிஞ்சது. அடுத்தது இன்னொரு டாபிக்ல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.